வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சத்யா கேஸை பொறுத்த மட்டும் முத்து தான் எல்லாமே இருந்து அந்த சிட்டி கூட உள்ள எல்லாரையுமே பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இதனால் சர்க்காருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா சிட்டி கூட உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நாளாக தேடக்கூடியவங்க. அவங்க நிறைய இடத்துல டிமிக்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதிகாரிகள் தேடி தேடி அலையிறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சத்யா பிரச்சனையில் கரெக்டாக முத்து கோர்த்து விட்டுட்டார். அதனால் சர்க்காருக்கு ரொம்பவே நல்ல பேர். அதனால் அந்த தப்பு செஞ்சவங்கள கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நாங்கள் 10 லட்ச ரூபா பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சர்க்கார்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் முத்துக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது முத்தை ஒரு நாள் ஸ்டேஷனை கூப்பிட்டு விடுதாங்க. அப்போது விஜயா வீட்டில் ஏங்க இந்த முத்து ரொம்ப நல்லவனாயிட்டான் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ அவனை தேடி யார் வந்திருக்கா பாருங்கள் அப்படிங்கும்போது விஜயா என்ன ஏதுன்னு கேட்போம், தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் அப்படிங்கும்போதேம்மா நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டோம், உங்கள் பையன் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அப்படி என்ன காரியம் பண்ணி கழிச்சிட்டான் அப்படிங்கும்போது சர்க்காரால் நிறைய தப்பு செஞ்சுட்டு அங்கங்கே ஓடிட்டு அலைகிறவங்கள ஒரு இடத்துல ஒரு கதையில் பிடிச்சி கொண்டு கொடுத்தது உங்கள் பையன். அதனால் சர்க்காருக்கு ரொம்பவே நல்ல பேர். அவங்கள கண்டுபிடிச்சி கொடுத்தா ஒரு 10 லட்ச ரூபா சர்க்கார்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பரிசு உங்கள் பையனுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கும்போது என்னது 10 லட்சம் வரப்போதா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா 10 லட்ச ரூபா உங்கள் பையனுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. வீட்டில் முத்து இல்லை. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏங்க முத்து பண்ணதுக்கு எதுக்குங்க பணம் தரணும், அவன் மச்சினுக்காக தானே பண்ணான், பணம்லாம் ஒன்று வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போதேம்மா நீங்கள் முத்து இல்லை, முத்து எங்கே இருக்கார் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் இருங்க, காலில் உட்காருங்க, பையனை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாரு. டே முத்து சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லடா, உன்னையை தேடி ஸ்டேஷன் வந்துருக்காங்க அப்படிங்கும்போது ஐயோ எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன்னா, டே கார் ஸ்டாண்டில் எது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி திரும்பலாம் கேட்குறாங்க. எப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் அப்பா எது கூப்பிடுதியா அது கூப்பிடுதுன்னு தெரியலை, என்னென்னு கேளாப்பா அப்படிங்கிறாங்க. எப்பா என்னப்பா அப்படிங்கிறாங்க. டே ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமான செய்தி தான், அந்த சிட்டியை சத்யா கதையில் உள்ளே போச்சுல்ல, அவங்க கூட பிடிச்சி கொடுத்த ஆட்கள் முக்கியமான ஆட்களாம். அவங்க நிறைய தப்பு தண்டம் பண்ணிவிட்டு அங்கங்கே அலைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு அவங்கள தேடி அலைஞ்சிருக்காங்க சர்க்கார்லேருந்து. அப்போ கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபா பரிசை அறிவிச்சிருப்பாங்க அவங்களுக்கு. அது இப்போ உனக்கு வந்திருக்கு, அது சம்மந்தமாக உன்ட்ட பேசணுமா, அதான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வரேன்னு சொல்லிட்டு வராங்க. உடனே தம்பி முதல்ல கை கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த அதிகாரி. எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக பண்ணியிருக்கீங்க தம்பி, எத்தனை பேரோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக தேடி அலையுதாங்க, கண்டே பிடிக்க முடியல, நீங்கள் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிங்க தம்பி அப்படிங்கும்போது என்னாச்சு, நான் கண்டுபிடிக்கல, என் மச்சினனை எப்படியாவது பரிச்சில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே அலைஞ்சேன், அதனால தான் இது பண்ண முடிஞ்சிச்சு, எனக்கு அவங்கன்னே தெரியாது அப்படிங்கும்போது தம்பி இருந்தாலும் நீ துணிஞ்சு அதை பண்ணியிருக்கல, அவங்களாம் சாதாரண விஷயம் கிடையாது, அவங்கெல்லாம் என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க தம்பி, ஆனால் நீங்கள் அவங்கள அசால்ட்டாக பண்ண வேண்டியதில்லை தம்பி, அதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படிங்கும்போது நீங்களும் கரெக்டாக இதுக்கு வந்துட்டீங்கயா அப்படிங்கும்போது இல்லை நாங்கள் வரமோ வரலையோ அங்கே தக்காத்தி வைக்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு தான் இந்த பரிசு, நீ ஸ்டேஷனுக்கு வாப்பா, எழுதிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. மீனா தெரிஞ்ச அதிகாரி முத்துக்கு மாலை போட்டு, ஏம்மா இப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும்மா, சர்க்காருக்கு எவ்வளோ ஒரு நல்ல பேர் தெரியுமா, அதுவும் இந்த ஸ்டேஷனில் இருந்து நான் அதை இது பண்ணுறவங்க எழுதி அனுப்புங்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஐயா எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சி கொடுத்தவங்க அவங்க இன்னும் தெரியாது, ஆனாலும் தப்பு எங்கே நடந்தாலும் அவர் கேள்வி கேட்பார், அந்த தப்பு என் தம்பிக்கு எதிராக நடந்தோன்னே கூடுதலாக கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கம்மா, இந்த மாதிரி தான்மா இருக்கணும், இந்த காலத்தில் எனக்கு என்னென்னு போயிட்டு இருக்காங்க, அது நல்லது கிடையாதுல்ல, நம்மளால் முடிஞ்ச உதவியை பெரிதொருவருக்கு செஞ்சால் அது நன்மை தானே, அந்த நன்மையை யாரும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய மாட்டாங்க அந்த காலத்தில், இப்படி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது அது என்னமோ உண்மை தான் அப்படிங்கும்போது, எப்பா அந்த ஐடிவர் போலாம் கொண்டாப்பா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதி வாங்கிட்டு, சரி தம்பி இன்னும் எப்படின்னாலும் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் வந்துடும் சரியா, அப்படி இங்கேயே நீ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க.
வீட்டில் போய் சொல்லுதாங்க, எப்பா இன்னும் 1 மாதத்துல பணம் கொண்டு கொடுத்துருவாங்க, ஸ்டேஷன் வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்மள, ஏப்பா உன் குணத்துக்கு கிடைச்ச பரிசு இது, சர்க்கார்லேருந்து ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அதுபோக நீ நல்ல செயல் செஞ்சுருக்க, அதனால தராங்க என்ன அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க குருட்டு வாக்கில் இது செஞ்சுருக்கான், இதை யார் வேணாலும் செய்வாங்களா அப்படிங்கும்போது, விஜயா அவன் பையன் மனோஜ் செஞ்சுருவானா இல்லை வேறு யாரும் செஞ்சுருவாங்களா? முத்து எத்தனை பேர் இருந்தாலும் அதை யோசிக்க மாட்டான். ஒரு தப்பு நடக்குன்னா என்னென்னு கேட்பான். அவன் தான் முத்து, அவன் எங்கள் அம்மா மாதிரி அப்படிங்க. ஆமாம் ஆமாம் அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி விளம்புதாங்க. விஜயா முத்து என்ன பண்ணாலும் நீ அவனை குறைச்சி பேசிக்கிட்டு தான் இருப்பான். என்ன டேய் முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி நைட்டு வந்து என்ன அம்மா சமைக்கணும்னு சொல்லுங்கள், வீட்டில் எல்லாருமே அசறது மாதிரி சமைச்சிடலாம் அப்படிங்கும்போது மீனா, அப்பாவுக்கு ஐயர் மீன்னா ரொம்ப பிடிக்கும், என்ன ஐயரை ரெடி பண்ணிடுவோம். அம்மாவுக்கு மட்டன் பிரியாணினா பிடிக்கும், நெய் சோறுனா ரவிக்கு பிடிக்கும், இந்த எல்லாமே வந்து மனோஜுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த பாரம்பரியமாக பொரிச்ச கறி நல்லா சாப்பிடுவாப்புல, எல்லோரும் ஒன்று ஒன்று பிடிக்கும், நம்ம அதை செஞ்சு அசத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்காங்க. அப்போ சாப்பிட்டுட்டு எல்லோரும் முத்தா வாழ்த்துறாங்க. அப்போ சுருதி சொல்கிறாங்க, என் விஷயத்த நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் எதையோ போட்டிருந்தீங்கன்னா முத்து இதோட பெரிய பரிசு உங்களுக்கு கிடச்சிருக்கும், என்னெல்லாம் எப்படி காப்பாற்றுனீங்க, மீனாவும் அப்படி தான் அப்படிங்கும்போது பலகுரல், நீ நம்ம உறவு, சரி அதெல்லாம் பேசாத விடு அப்படிங்கும்போது, இல்லை சத்யாவுக்காக பண்ணியிருக்கீங்க, எனக்காகலாம் பண்ணியிருக்கீங்க, நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மீனா பேசாமல் உங்களுக்கு நான் ஒரு உதவி பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, நீங்கள் டெக்கரேஷன் வேலையும் பூ வியாபாரமும் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இல்லை, அதனால் நம்ம வீட்டை ஒட்டி ஒரு புதுசாக கடை கட்டி கொடுதாங்க, அதில் வந்து ஒரு கடையை நான் உங்கள் பேரில் நினச்சிக்கிறேன், அட்வான்ஸ் கொடுத்து எடுத்து வந்துடுறேன், நீங்கள் மாதம் வாடகை கொடுத்து வச்சுக்கோங்க, இது நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஏங்க இந்த சுருதி என்னங்க ஆச்சு, இந்த மீனாவுக்கு இது எது வேணுன்னா அவளே பண்ணிட்டு போகிறா, அவளுக்கு நான் சம்பாதிக்க தானே செய்கிறா, அவளால் பண்ண முடியாதா அப்படிங்கும்போது, விஜயா உன் கையிலேருந்தோ என் கையிலேருந்தோ நம்ம கொடுக்கல, அந்த பிள்ளைகளே அவங்களுக்குள்ளே உதவிக்கிட்டுதாங்க, இதை வந்து நீ ஏன் இது பண்ணுற அப்படிங்கும்போது, அங்கிள் ஆன்ட்டி என்ன சொன்னாலும் சரி தான், இதை நான் மனசு திருப்திக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, நான் எதையும் எதிர்பார்த்து நானும் என் வீட்டுக்கார செய்யலை சுருதி, நீ நம்ம வீட்டு பிள்ளை, யாராக இருந்தாலும் இதை நம்ம செய்ய தான் போகிறோம் அப்படிங்கும்போது, எப்படி மீனா அப்படி 4 பேர்கிட்ட நீங்கள் கட்டம் கட்டுறீங்க, ஆனால் இங்கே ஆன்ட்டி உங்களை வந்து என்ன பேசினாலும் மூச்சு கட்டாமல் இருக்கீங்க, ஆன்ட்டிலாம் உங்களுக்கு ஒரு கொசு தானே, ஒரு போடு போட்டிங்கன்னா ஆன்ட்டி உங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க அப்படிங்கும்போது சுருதி எப்படி பார்க்குறாங்க, என்ன ஆன்ட்டி ஒரு மாதிரி பார்க்குறீங்க, மீனா உண்மையிலே ஒரு போடு போட்டால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, மீனாட்டெல்லாம் ரொம்ப ஓவராக வச்சுக்காதீங்க, நம்மளுக்கு சமைச்சு தரதே பெரிய விஷயம், இதில் 1000 குறை சொல்கிறீங்க, என்றைக்காவது ஒரு நாள் மீனாவை கடுப்பாக போகுது, ஒரு காட்ட போகிறாங்க, செங்கலை வச்சு காட்டும்போது நான் தான் பார்த்தேன் முத்து, உங்கள்கிட்ட நான் சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க, அந்த செங்கலை கூட நான் பல குரல் எடுத்து வச்சுருக்கேன், எதுவும் தேவைப்பட்டால் எடுத்துக்கா, ஒரு வீடு கட்டு பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன், நான் கேட்க மாட்டேக்கா, வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே மாறிடுறா, வெளியே வந்து டெரர் பீஸாக இருக்கா, இங்கே வந்தோடனே பிராணியாக மாறிடுதா அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இதாண்டா ஒரு குடும்ப பெண்ணுக்கு இது, வெளியே தன்னை காத்துக்கிறதுக்கு சுற்றி இருக்கவங்களை காத்துக்கிறதுக்கு அக்னி குழம்பாக வெளியேறதும் வீட்டுக்கு வந்து சாந்தமாக இருக்குதுன்னு தான் குடும்ப பெண்ணு, ஆனால் நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, உனக்கு மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது, அது என்னமோ உண்மைதான்ப்பா, நான் கரடு முரடாக இருந்தேன், என்னையும் மாற்றி சீராக்கி இன்றைக்கி நான் ஒரு நிதானத்துக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் மீனா தான் அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் தான் கையில் போட்டுக்கிட்டாளே அப்படிங்கும்போது, விஜயா அவள் சமைச்சு கொடுக்குறா, எல்லார்ட்டையும் அன்பாக பேசுகிறா, யார் சொன்னாலும் உள்வாங்கிக்கிட்டு தெளிவாக பேசுகிறா, நீ வந்து யார் சொன்னாலும் தெளிவாக உள்வாங்கிறது இல்லை, உனக்கு நீ சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு பேசணும், மனோஜ் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லணும், என்ன இந்த விஜயா மாதிரி ஆள் உண்டுமா அப்படின்னா உனக்கு பிடிக்கும், ஆனால் மீனாவுக்கு அப்படிலாம் ஏமாற்ற தெரியாது, என்ன அப்படிங்கும்போது ரோகிணி எழுந்திரிச்சு போகிறாங்க, என்ன முத்து கிளம்பிட்டாங்க அவங்க அப்படிங்கும்போது, முத்து சொல்கிற குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்பாங்க, அதனால் குறுகுறுத்துட்டு போல அப்படிங்கும்போது ரோகிணி திரும்பி வர்றாங்க, முத்து நான் இல்லாத நேரம் என்னை பற்றி பேசினா நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, பார்லருமா உங்களை பேசணும் பேசலை, நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு தான் சொன்னேன் அப்படிங்கும் முத்து, எனக்கு தெரியும் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் பேசலாமா அப்படிங்கிறாங்க.
உங்கள் வீட்டுக்காரர் என்ன பேச வச்சு தான் சொல்லுதாங்க அப்படிங்கும்போது, இந்த வீடு வந்து ஒரு கூட்டு குடும்ப ரோகிணி. ஒரு ஆள் வந்து தப்பு செஞ்சுன்னா ஒரு ஆள் சொல்ல தான் செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது வைக்கூடாதுன்னா எப்படி? ஏன் என் தம்பி பிரச்சனையோ எங்கள் வீட்டில் நடக்குதுன்னு நீங்கள் பேசலையா? கேட்டால் அன்றைக்கி நீங்கள் கூட்டு குடும்பம்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி மீனா மறைச்சிட்டே போகிறாங்க. உடனே முத்து சொல்கிற, மீனா இதெல்லாம் ஒரு கொசு மாதிரி விடு அப்படிங்கிறாங்க. அதை ஒன்றும் நினைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மீனாவுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ மறுபடியும் சட்டி வந்து பார்க்காரு முத்து, ஒரு சாப்பாடு இல்லை, நீ எப்படி என்னது சாப்பிட போகிற மீனா அப்படிங்கும்போது, ஏங்க இருக்கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற. அப்போ நைட்டு நீ பட்னியாக தூங்க போகிற அப்படின்னு சொல்லி உப்புமா போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அண்ணாமலை வந்து, என்னடா முத்து எல்லோரும் சாப்பிட்டாங்க என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறேன். அப்பா எல்லோரும் சாப்பிட்டாங்க, மீனா எல்லாத்தையுமே அதிகமாக எல்லாருக்கும் வச்சாப்பா, அவளுக்கு ஒரு சாப்பாடும் இல்லை, அதாப்பா உப்புமா போட்டுட்ருக்கேன் அப்படிங்கும்போது, மீனா நீனும் அதை போல் சாப்பிட்டுக்க வேண்டியதானம்மா, எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வச்சியம்மா அப்படிங்கும்போது, இல்லாமம்மா என் புருஷனை வந்து எல்லோரும் பாராட்டினாங்க, அதுக்கு தான் அந்த பார்ட்டி, அதனால் வந்து நான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு மனநிறைவை கொடுக்குது. இப்போ பாருங்க எனக்கு வயிறு பசிக்கலைன்னு சொல்கிறேன், ஆனாலும் அவர் வந்து எனக்காக உப்புமா போடுறார், இதாம்மா எனக்கு பெருசு, வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கும்போது, அண்ணாமலை உப்புமாவை முத்துக்கு ஊட்டி விடுறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். டேய் முத்து, உங்கள் 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம 2 பேருக்கும் பிடிக்காமல் ஒன்று செய்தோம் ஒரு உலகத்துக்காக, அது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பல கேள்வி எழுந்தது உண்மை தான். ஆனால் உங்களை மாதிரி இணைஞ்சு வாழ்கிறத என் வயசில் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்க போகிறதும் இல்லை. இந்த வீட்டில் 3 ஜோடி இருக்காங்க, 3 வண்ணம், ஆனால் உங்கள் ரசனை தனி. 2 பேரும் கோபக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்குன்னு தனி குணநலம், யாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, உங்களுக்கு எதிராக யார் செஞ்சாலும் அதை அப்படியே உள்வாங்கி வச்சுக்கிடாமல் அதை மறந்துட்டு அவங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்கிறது, இது முத்துவுக்கு மீனாவுக்குள்ளே ஒரு தனி குணம் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், டே அப்பா சொல்கிறதாண்டா உண்மை, உண்மையிலே நீங்கள் 2 பேரும் தங்கமானவர்கள், 2 பேரும் எங்களுக்கு எனக்கும் சுருதிக்காக இருக்கட்டும் அந்த குடும்பத்துக்காக இருக்கட்டும் நிறைய உதவி பண்ணுறீங்க. நான் உனக்கு இளையவன், நானும் சம்பாதிக்கிறேன், ஆனால் வீட்டு மளிகை சாமானுக்கு நீ கொடுக்க சொல்ல மாட்டேன், நீ கம்மியாக சம்பாதிக்கிறடா, நீ செலவுக்கு வச்சுக்க. சுருதி பிள்ளை வசதியான வீட்டிலேருந்து வந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு எதுவும் அண்ணன் வாங்கி கொடு, அதனால் நீ வந்து வீட்டில் எதுவும் செலவு கொடுக்க வேண்டாம், அண்ணனே மளிகை சாமான் பார்த்துக்குறாங்க. ஆனால் அந்த மனோஜ் அப்படி சொல்லுவானா, உங்களும் தனி தான் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இனிமே நீ மட்டும் பொறுப்பு எடுத்துக்க வேண்டாம், அப்பாவுக்கு தான் மாதம் பணம் வருதில்லை, அப்பா பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் உன் பணத்தை நீ மளிகை சாமான் கொடுக்காம உன் காரில் உள்ள டியூவெல்லாம் என்ன செஞ்சிரு அடைச்சிரு அப்படிங்கும்போதுப்பா அதெல்லாம் அடைச்சாச்சு. டேய் ரவி உன்கிட்ட பேசணும் தான் நினச்சேன் அப்படிங்கிறேன். என்னப்பா என்ன அப்படிங்கிறாங்க. அப்பா உங்கள்கிட்டையும் தான் பேசணும் அப்படின்னு எல்லோரும் காலில் உட்காந்துருக்காங்க. மீனா நீ சொன்னதை நான் சொல்லிடலாமா அப்படிங்கிறாங்க. எங்க தாராளமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ ரவியும் ரெஸ்டாரண்ட் வைக்கினாங்க அலையுதான், பணம் ஒரு பேங்க்லேயும் ரெடியாக மாட்டேங்குது. ஐயா மாமனார் தான் இப்போ வந்து பணம் கிடைக்கக்கூடாது அது மாதிரி பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது சுருதி கரெக்டாக வந்துடுறாங்க. முத்து கரெக்டாக சொன்னீங்க, இதை என்னால் சொல்ல முடியல, எங்கள் அப்பா தான் எல்லா மேனேஜர்ட்டையும் பேசி பணம் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுங்காங்க, அதனால் எங்களுக்கு லோன் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கும்போது பலகுரல், எனக்கு முன்னாடியே தெரியும் உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணுவார்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வருது, மேலே ஒருத்தங்க இருக்கார் கடவுள்னு, அது சர்க்கார் மூலமாக நம்மளுக்கு உதவுவார் அப்படிங்க. ஒன்றும் புரியல முத்து அப்படிங்கிறாங்க. எனக்கு சர்க்கார்லேருந்து ஒரு 10 லட்ச ரூபா வருங்காங்க, அது கன்ஃபார்மாக வரும்னு தான் சொல்லுதாங்க, அது வந்த உடனே அவங்ககிட்ட தந்துடுது, நீங்கள் பேசாமல் என்ன செய்யுங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருங்க சின்னதாக அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை அழுகுறாங்க, ஏன் பாலரு அப்படிங்கிறாங்க. பையன்மா இருக்குது நான் தாண்டா ஏதாவது செய்யணும், கூட பிறந்த தம்பி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு வந்த பணத்தை நீ கொடுக்கணும்னு நினைக்க, உங்கள் 2 பேருக்கும் தூங்குறதுக்கு ரூம்பு கூட கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ செய்யணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய விஷயம்டா அப்படிங்கும்போது, இல்லைப்பா உங்களுக்கு வந்து எப்படி மனம், இவன் நம்ம ரவி வந்து பையன் அதே மாதிரி எனக்கு தம்பினாலும் பையன் மாதிரி தானேப்பா, அவன் நல்லா இருக்குன்னு நினைப்போம், அதோட மீனாவோட குணம் தான்ப்பா இது, நம்மளுக்கு எதுவுமே வேண்டாங்க, அவங்க நல்லா இருந்தால் போதும், சுருதி நல்ல வசதியான வீட்டிலேருந்து வந்த பிள்ளை, அந்த பிள்ளையும் கஷ்டப்பட்டு வேண்டாங்க அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, மீனா அதெல்லாம் வேண்டாம், நான் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அதை வச்சே பார்த்துக்கிறேன், ஆனால் ரவி வந்து கேட்க மாட்டான், நீ உழைச்சி கஷ்டப்பட்டு வச்சுருக்காது நான் பயன்படுத்தினா சரியாக இருக்காது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் உன் மாமனார் வீட்டில் வாங்கினா தப்பு தான், ஆனால் புருஷன் முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு உதவி பண்ண தப்பு கிடையாது, அதுபோக 2 பேருமே அதில் பாடுபடுங்க, பாடுபட்டு நல்ல மாதிரி வாங்க, இன்னொரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதோட நீங்கள் வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இதே சுருதி வேறு கொஞ்சம் பணம் வச்சுருக்குங்க, நான் வேறு அதை தாரேன், நல்ல பெருசாகவே வைடா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல்
அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் மாடியில் ரூம் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே நாட்கள் நகருது. முத்தை கூப்பிட்டு விட்றாங்க. அந்த பரிசையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே அந்த பணத்தை மொத்தமாக ரவிட்ட கொடுத்து, நீ ரெஸ்டாரண்ட் வை அப்படிங்க. இல்லை முத்து, நீ வந்து வீடு கட்டு அப்படி இப்படின்ட்டு இருக்கும். மனோஜ் வர்றாரு. டேய் முத்து, பேசாமல் ஏன்ட்டதா, நான் பெரிய ஆளான பிறகு உனக்கு இதை பல மடங்காக தரேன் அப்படிங்கும்போது முத்து சிரிக்கார். நீ தானப்பா பல மடங்காக தந்துடுவேன், அப்பாட்ட எடுத்ததை பன்மடங்காக கொடுத்துட்ட போல அப்படிங்கும்போது எல்லோரும் சிரிக்காங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த முத்தை இப்படி பேசலாம்னு சொல்லுங்கள், என்ன இப்படி பேசுகிறான், முத்து இப்போ படிச்சிருக்கானா படிக்கலையா, ஆனால் மனோஜ் எவ்வளோ படிச்சிருக்கான்னு தெரியுமாங்க, அவன் பிஸ்னஸில் பயங்கரமாக வருவான், இன்றைக்கி சங்கட கூட தான் அவனுக்கு கொடுத்து உதவாமல் அவன் ரவி ரெஸ்டாரண்ட் வைக்க மாட்டாமுங்க, வைன்னு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, யார் ஜெயிக்காங்களோ அவங்கள நம்பி தான் பணத்தை கொடுப்பாங்க. என்ன அதுதான் பந்தயத்தில் ஜெயிக்கும்பாங்க. ஜெயிக்காத ஆள் யார் கொடுப்பா? மனோஜ் ஒரு நாள் தொழில் பண்ணதான் என்றைக்கா அந்த வீட்டில் லாபம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கானா? ஒன்றும் கிடையாது. இருக்கிறதே விட்டுட்டு கடன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்து ரவிக்கும் நல்ல முயற்சி இருக்குது. சுருதி பக்கத்துணையாக இருப்பாள். முத்து அவங்களால முடிஞ்ச உதவியும், மீனாமலால் முடிஞ்ச உதவியும் கண்டிப்பாக ரவிக்கு செய்வாங்க. நல்லபடியாக வருவான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்காரு. இல்லைடா வச்சுக்க அப்படின்றாங்க. அப்போ முத்தும் ரவியும் அங்கங்கே அலைகிறாங்க. ஒரு இடத்த தேர்வு பண்ணி இங்கே தான் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லி அண்ணாமலையை கூட்டு கொண்டு காமிக்காங்க. அப்போ அண்ணாமலை பேர்லேயே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்லுதார். அப்போ அண்ணாமலை, முத்து, மீனா எல்லோரும் பேசிகிட்டு, இல்லைடா ரவி சுருதி ரெஸ்டாரண்ட் வைங்க, அதான் நல்லாயிருக்கும். அதுபோக அவங்க வீட்டில் நம்ம கஷ்டப்படுறோம் வைக்கிறோம், ரவிக்கு வந்து நம்ம தான் உதவி பண்ணணும் மாதிரி நினைக்காங்க. ஆனால் நம்ம அதை தாண்டி நீங்கள் முன்னேறிட்டீங்கங்கிறத வாஸ்தவம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்தும் சொல்லுதார், அண்ணாமலையும் சொல்லுதாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ரவி அவங்க 2 பேர் பேருமே வைக்காங்க. வச்சுட்டு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் கூப்பிடுதாங்க. சுருதி அப்பாவுக்கு சரியான கிடப்பு. நம்ம எல்லா இடமும் சொல்லியிருக்காம ரவிக்கு வந்து எந்த பணமும் எதுவும் கிடைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி பணம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது விஜயா சொல்லிடுறாங்க, இந்த வீணா பணம் முத்துக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்களாம் பரிசா, அது போக சுருதி அக்கௌண்ட்டில் ஒரு 15 லட்ச ரூபா வந்துருப்பா போலுக்கு, அதையும் போட்டு 25 லட்ச ரூபாய்க்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது சுருதிட்டு வந்து சொல்லுதாங்க, நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்கடி, நம்ம இதுக்கிட்டே வந்து இன்னொருத்தங்கிட்ட பணம் வாங்கணும், அந்த முத்து பணம் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுமா, அந்த ரெஸ்டாரண்ட்டே நம்ம தேவையில்லை, ஏன்னா உனக்கு எத்தனை ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன் அப்படிங்கும்போது, மம்மி எங்களுக்கு தெரியும், அது எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வரவு செலவு பண்ணுவோம் பண்ண மாட்டோம், இதை எங்கள் ஆண்டி சொன்னாங்களா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, ரெஸ்டாரண்ட் திறக்க உங்களை கூப்பிட்டு வந்துருக்கோம், திறங்க, சிதனாமல் இருங்க அப்படின்ட்டு எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு முடிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. இப்படி நாட்கள் ஆகிறது. ரெஸ்டாரண்ட் நல்ல ருசியாக இருக்குன்னு எல்லா பக்கமும் பேராகுது. மீனாவும் சும்மா இருக்கும்போது அவங்களால முடிஞ்ச பங்களிப்பை பண்ணுதாங்க. பார்க்குறவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்றவங்களாம் ரொம்ப ஆனந்தமாக அதை அனுபவிச்சு சாப்பிடுதாங்க. எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க, அது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்ட்டு. நல்ல பேர் எண்ணி தினம் நல்லாவே லாபம் வருது. 2 மாதம் நடக்குது, 3 மாதம் நடக்குது, 4ஆவது மாதத்தில் நல்லாவே அவங்களுக்கு பணம் கிடைக்குது. அவங்க கையில் மிச்சம் செலவு எல்லாத்தையும் போக மிச்சம் ஒரு 5 லட்ச ரூபா வருது. இதை கொண்டு நேராக முத்துக்கிட்டையும் மீனாட்டையும் கொடுக்காரு ரவி. நீ இதை வச்சுக்கோங்க டே முத்து, இதை வச்சு மாடியில் ரூம் கட்டுங்க அப்படிங்கிட்டே, இருக்கட்டும்டா நீ தொழிலை டெவலப் பண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீ நினச்சிருந்தன்னா அந்த 10 லட்ச ரூபாயை வச்சு மாடியில் ரூம் கட்டியிருக்கலாம், ஆனால் நீ அதை செய்யலை. நீ என்ன பண்ண மாறா, தம்பி வந்து இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறேன், ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு அலைகிறேன், என் மாமனார் மாமியார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கேன், அதெல்லாம் நான் தாண்டி நான் வந்து ஒரு ஆளாகணும் அப்படின்னு சொல்லி உன் பணத்தை தந்தேன், இதை நீ தயவுசெய்து எடுத்துக்கடா, அண்ணனாக இருந்து நீ உதவி பண்ண, தம்பியாவது நான் ஒரு உதவி பண்ணணுங்களா அப்படிங்க நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது, டேய் ஒருத்தனுக்கு ஒருத்தனை அனுசரணையாக இருக்கேன் இருங்கடா அப்படிங்கும்போது, அப்போவும் மனோ சொல்லுவா, டேய் முத்து தாண்டா நான் பணம் தர மாட்டேன்ட்டான், நீனா தான் என் செலவுக்கு ஆகும்டா, எனக்கும் நிறைய கடை இருக்குது அப்படிங்கும்போது, டேய் மனோஜ் நான் நிறைய இருந்தால் உன்கிட்ட தந்துடுவேன், இந்த பணம் நாங்கள் வந்து முறையாக சம்பாரித்து லாபம், இந்த பணத்தை நல்லதுக்கு நான் பயன்படுத்துன்னு நினைக்கேன் அப்படிங்கும்போது, என் கடன் அடைச்சாலும் நல்லது தானே, அது உனக்கு எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வேறு வழி இல்லாமல் வாங்கிக்கிறாரு. ரவி எவ்வளோ சொல்லணும்னால வாங்கிக்கிறாரு. அப்புறம் ஒரு மேஸ்திரியை வர சொல்லி மாடியில் ரூம் கட்டுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்காங்க. அப்போ வீட்டில் யாரும் இல்லை, மேஸ்திரியை வந்து கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சு பிரச்சனை பண்ணுதாங்க. அப்போ முத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லுதாங்க அந்த அம்மா அப்படின்னு சொன்னோடனே, முத்து நேராக அண்ணாமலைக்கு ஃபோன் அடிச்சிருந்தாங்க. அண்ணாமலை வந்து, விஜயா எதுக்கு கட்டக்கூடாதுங்க அப்படிங்கும்போது, ஏங்க மதியம் சரியாக தூங்க முடியல, அங்கே டம்முன்னு என்ன செய்யுது சவுண்டு கேட்கு, நான் எப்படிங்க தூங்க முடியும், அதனால் கட்டட வேலை செய்யக்கூடாது, இன்னையோட வேலைன்னு போட்ட சொல்லுங்கள் அப்படிங்கும். விஜயா ஒரு
கட்டடம்னு கட்டினா சவுண்டு கேட்க தான் செய்யும். இந்த கட்டடம் கட்டும்போது கேட்கலையா, அடுத்தவங்களுக்கு கேட்டிருக்காதா? இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து தான் போகணும். அதுபோக முத்துக்கு மீனாக ரூம்பே கட்டக்கூடாதுன்ன மாதிரி என் சைடில் நீ இறங்குதே, இதெல்லாம் கூடாது, இதை நிப்பாட்டிக்க அவன் பேச்ச அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. விஜயா, இங்கே பாரு, வீடு என் பேர்லேயும் தான் இருக்குது பாதி. நீ உன் வீடுன்னு சொன்னாலும் இது வீடு என் வீடு தான். அதெல்லாம் உன் வீடுங்கிறது கீழ் வீடு. நீ பேசாமல் கீழ் வீட்டில் போயிருக்கியா, அவங்கள அனுப்பிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக இரு, இல்லைன்னா வீட்டை நினைக்கி போடுவேன், முத்து பேரில் எழுதி வச்சு விடுவேன். முத்து எதுக்கு மாடி ரூம் கட்டணும், நீ தூங்குதல்ல சோசா, அந்த ரூமில் போய் அவன் தூங்கிக்கிடுவான். பிறகு நீ ரூம் இல்லாமல் எங்கே இருக்கணும், காலைல தான் இருக்கணும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மூச்சே காட்டில் மாடியில் போகிறாங்க. தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் அப்படி தான், நீங்கள் கட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த வேலைக்கு நல்லாவே எனக்கு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பால் காயக்கூடிய சூழ்நிலை வருது. ஊர்லேருந்து பாட்டி முத்து மீனா வந்து எல்லாரையும் கூப்பிடுதாங்க, அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையும். மீனா அம்மாவை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பி விடுதாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை எங்கள் வீடு ஒன்றும் குறைஞ்சி போலத்த, சீதா வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கா, அவர் மாப்பிள்ளை சர்க்காரில் வேலை பார்க்காரு. மீனாவுக்கும் என் தங்கச்சிக்கும் சர்க்காரில் வேலை கிடச்சிட்டு, என் தம்பி இப்போ ஒரு வேலைக்கு போயிருக்கான், கண்டிப்பாக அவனும் ஒரு சர்க்காரில் வேலைக்கு போயிடுவான். நீங்கள் குறைச்சி நினைக்கூடாதுங்க, நாங்களும் ஒரு நாள் சொந்த வீடு வாங்க தான் போகிறோம், சொந்த வீடு இல்லை அப்படி இப்படின்னு பேசியிருக்கீங்க எங்கள் அம்மாவை அப்படிங்கும்போது, உன் தம்பி வேலை பார்க்கலாம், ஒரு நாளும் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதை வந்து சத்யாட்ட சொல்கிறாங்க. சத்யா எப்படியாவது வீம்பில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வேலை பார்க்காரு. அங்கே ஒரு லோனுக்கு என்ன ரெடி பண்ணி ஒரு சொந்த வீடு ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணிட்டு பால் காய்ப்புக்கு எல்லாரையும் கூப்பிடுதாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. நம்ம சொல்லி கொஞ்ச நாள் ஆகல, அதுக்குள்ளே வீடு வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மீனா அம்மா பேசுகிறாங்க, சம்மந்தியம்மா யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை, எதுவுமே செய்ய முடியாதுங்க ஒரு இடத்துல எதுவுமே இல்லைம்மா, முயற்சி மட்டும்தான் பண்ணணும். என் மக்கமார் முயற்சி பண்ணாங்க, நாங்கள் இவ்வளோ நாளும் வாடகை வீட்டில் தான் இருந்தோம், சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்கும்போது, நீங்களாம் பேச மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கடுப்பில் போயிருந்தாங்க. இங்கே ரோகிணியை வந்து கிளின்னு கிளிக்காங்க. ரோகிணி, இந்த வீட்டில் எல்லோரும் முன்னேறி எங்கேயோ போயிட்டுருக்காங்க, உன் புருஷன் கடனில் அலைஞ்சிட்ருக்கான், என்ன செய்யாது செய்துன்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு முயற்சி எடுக்க மாட்டியா? ஏன் உங்கள் அப்பா அங்கே தானே இருக்கார், உங்கள் அப்பாவுக்குன்னு சொத்து கொஞ்சம் இருக்குன்னு சொன்னல, அதில் வந்து என்ன செய்யல் பாதியை கேளு, நீ போயிட்டு வாங்க ஊருக்கு அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் இப்போ எனக்கு அங்கே போக வாய்ப்பு இல்லை அத்தை அப்படி இப்படிங்கிறாங்க. இதே சொல்லிக்கிட்டு உனக்கு வேலையும் இல்லை, அங்கேருந்து வாங்கிட்டு வர மாட்டேன், எப்படி தான் என் பையன் முன்னேறுவான் அப்படிங்கும்போது, அத்தை நான் வேலை பார்க்குற கூலியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க, நான் என்ன தச்சுவேன் அப்படிங்கும்போது, எவ்வளோ இது பண்ணிட்டேன், மிஞ்சிட்டா ஒரு 4-5 வேலைக்கு போயிருக்கேன் என்கிட்ட காடு தந்ததுலேருந்து, அது எவ்வளோ வந்துடும், கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 நான் எடுத்தாரேன், ஒரு போய் பணம் வாங்கிட்டு வரையா அப்படிங்கும்போது மூச்சே காட்டல. ரோகிணி ரொம்ப கோவத்தில் வீட்டிலேருந்து வெளில போயிருந்தாங்க. அங்கே வெளில போய் ஒரு இடத்துல ரோகிணியோட அம்மாவை வித்தியாவை கூட்டு வர சொல்லிதாங்க ஒரு கோயிலில். அங்கே ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே கோயிலுக்கு பார்வதி சாமி கூட போயிருக்காங்க. அப்போ பிரகாரத்தை சுற்றி வரையில் ரோகிணி வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா எங்கள் வீட்டில் பணம்னு சொல்லிட்டு இது பண்ணுதாக, எனக்கு இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரில, நான் மனோஜ் வந்து விரும்பினதுனால பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் போனேன். அதுக்கப்புறம் நான் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் வீடும் சொத்து இருக்குன்னு, இப்போ அதை விற்று கொண்டு வாங்க மாமியாக பேசிக்கிட்டு இருக்கு. வழியே இல்லைம்மா, மனோஜ் என்கிட்ட பேசவே மாட்டேங்காரு, அவருக்கும் பணம் தான் பெரிய ஒரு பொருட்டாக இருக்குது, எங்கள் அத்தைக்கும் அப்படி தான் இருக்குது, இனிமேல் போட்டு அங்கே நான் வாழ்கிறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரில அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிறேன், அந்த மாப்பிள்ளை வேணும்னு சொல்லித்தானே இவ்வளோ போய் சொன்னேன், இப்போ திடீர்னு வந்து நான் இல்லை வாழ போகிறதில்ல தூர வர போகிறேன் நீ நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரிலம்மா அப்படிங்கும்போது, இருடி நான் கிராமத்தில் இருக்க வீட்டை விற்றுருந்தேன், வீட்டை விற்று கொண்டு வந்து தாரேன், அதை கொண்டு உனக்கு அங்கேருந்து உங்கள் அப்பா ஒரு பங்கை தந்தார் என் பங்கை தந்தாருன்னு சொல்லி கொடுத்துரு, இதோடு முடிச்சுக்க, இதுக்கு மேலே ஏகப்பட்ட போய் சொல்லாத, உனக்கு என்றைக்காவது வாய்ப்பு வரும்போது கிறிஸ்தை பற்றி சொல்லிடு, எனக்கோ இன்றைக்கோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மான்ட்டு போயிடுறாங்க. இவங்க பேசுனது எல்லாமே பார்வதி கேட்டுடுறாங்க. அப்போது அங்கே சொல்லவா வேண்டாமான்னு 2 நாளாக யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ விஜயா வேறு இப்போ கோபமாக இருக்கா, இப்போ நம்ம சொல்லக்கூடாது, கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது நாட்கள் நகருது. அங்கே அவங்க அம்மா கிராமத்தில் போய் அந்த வீடை விற்று கொண்டு பணம் கொடுக்காங்க ரோகிணிகிட்ட. ரோகிணி சொல்லுதாங்க, அத்தையில் 23 லட்ச ரூபா இருக்குது, என் வீட்டில் அவ்வளோ பங்குன்னு எனக்கு தந்திருக்காங்க, இதை வச்சு மனோஜுக்கு கடன் அடைய சொல்லுங்கள், மனோஜுக்கு நான் கடைசியாக அவர் கூட நல்லா பேசல 23 லட்ச ரூபா தான் கடன் இருந்துச்சு, இதை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. மனோஜ்
இதை கொடுடா அப்படிங்கும்போதேம்மா இதெல்லாம் காணாது, இன்னும் 10 லட்சம் வேணும் அப்படிங்கும்போது, என்னடா சொல்லுத ரோகிணி வந்து 23 லட்சம் தான் சொன்னா, நீ என்ன சொல்லுத அப்படிங்கும்போது, இல்லை அதுக்கப்புறம் நான் அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன், இப்போ கூடுதலாயிட்டு அப்படிங்கும்போது, டேய் அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, இதை கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. அப்போது விஜயா வந்து ரோகிணி வந்து ஓரளவு பரவாயில்லாம போனாருன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வந்திருக்கா மறுபடி அப்படின்னு சொன்னோன்னா, பார்வதி சிரிக்கேன் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது ரோகிணிகிட்ட இதை கேட்கணுமே அப்படின்னு சொல்லி 2 நாள் கழிச்சு ரோகிணியை கூப்பிட்டு விடுவாங்க. என்ன ஆண்டி என்ன விஷயமா கூப்பிட்டீங்க, உங்களுக்கு பார்லர் வேலை எதுவும் பார்க்கணுமா, எதுவும் மசாஜ் எதுவும் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, நீ தான் கரெக்டாக அந்த அண்ணாமலை குடும்பத்துக்கு மசாஜ் பண்ணுதியே அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை என் குடும்பம் நீ இன்னும் நல்லா நம்புது, ஆனால் தொடர்ந்து நீ போய் சொல்லிக்கிட்டே இருக்கியம்மா அப்படிங்கிறாங்க. நான் போய் சொல்கிறேன், நான் என்ன ஆண்டி போய் சொல்கிறேன், நான் பணக்காரி இல்லைன்னு எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அது போக வந்து நான் இப்போலாம் எங்கள் அப்பாட்ட பணம் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. பார்த்தேன் இந்த கோயிலில் ஒரு அம்மாட்டியும் ஒரு சின்ன பெண்டையும் பேசினேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. நான் அதை நல்லாவே பார்த்துட்டேன், நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன். விஜயாட்ட சொல்லுவான்னு பார்க்கும்போது விஜயா ரொம்ப கோபமாக இருக்கா. நான் இப்போ சொல்ல ஒன்றையும் வெளியே அனுப்பிவிட்டால் அந்த பாவம் எனக்கு தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். இனிமேல் ஏன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உள்ளதை சொல்லிட வேண்டியதானே. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் என்னது, உனக்கும் எல்லோரும் வீட்டில் நல்லா இருக்காங்களா, திருச்சி எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதானம்மா. ஏன்னா நீ அதை சொல்லலைன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கும்போது, ஆண்டி இது தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாதாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, என்றைக்காவது ஒரு நாள் சொல்லி தான் ஆகணும். நான் வந்து விஜயா கூட 30 வருஷமாக ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இவ்வளோ தான் மறைக்க முடியும்னு சொல்லு. விஜயா வேணா தாட்போட் தஞ்சாவூருங்களாம், ஆனால் நான் அவகிட்ட எதையுமே மறைச்சதில்லை ஓரளவு. அதனால் இதை நான் என்றைக்காவது சொல்லக்கூடும். அதனால் முடிஞ்சளவு சீக்கிரம் வீட்டில் சொல்ல பாரு, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன். நான் சொன்னோம்னா அது வேறு மாதிரி இருக்கும், விஜயா எப்படி எடுத்துக்கூடாதுன்னு தெரில. அதனால் நீ பக்குவமாக அண்ணாமலைன்ட்ட சொல்லிடு. அண்ணாமலைன்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் கிராமத்தில் போய் அவங்க பாட்டிகிட்டு போய் சொல்லு. அப்படி சொல்லிட்டேன்னா அவங்க பக்குவமாக வீட்டில் எடுத்து சொல்லிப்பாங்க. இல்லைன்னா அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடும், பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. இப்படி நாட்கள் நகருது. மனோஜுக்கு கடன் வாங்கினவங்க, மனோஜுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே எனக்கு இன்னும் கூட தரணும், எவ்வளோ பணம் உங்களுக்கு தந்து எவ்வளோ நாள் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட கேட்காங்க. மனோஜ் வீட்டில் வந்து பேசையில் விஜயா மறுபடியும் ரோகிணியை பேசும்போது, ஆண்டி பணம்னு கேட்டுட்ருக்கீங்க, எங்கே ஆண்டி என்கிட்ட பணம் இருக்குது, என்னையே பார்லருக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேறீங்க, அது போக எனக்கு எப்படி ஆண்டி பணம் வரும் அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, எப்படியாவது பணத்தோட வா அப்படிங்கிறாங்க. ரோகிணி பணம் ரெடி பண்ணது போகிற மாதிரி ரொம்ப கோவத்தில் நேராக பாட்டிகிட்டு போய் உள்ளதை சொல்லிட வேண்டியதான். இனிமேல் சரி வராது, கிறிஸுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒழுங்காக பணமே அனுப்ப முடியல, இப்படி இருக்கும்போது இவங்க வந்து பணம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பாட்டிகிட்டு போய் உள்ளதை சொல்லுதாங்க. பாட்டிக்கு ஒன்றும் விடலை. என்ன ரோகிணி இப்படி சொல்லுது, உன் பேர் கூட நீ போய் தான் சொல்லியிருக்கியா அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டி என் பேர் கல்யாணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே என் பாட்டிக்கு ஒன்றும் விடலை. அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிட்டு முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு நேராக ஊருக்கு போ அப்படிங்கிறாங்க. ரோகிணி அங்கே இருக்காங்க. வர சொல்லி பாட்டி அண்ணாமலைக்கிட்டையும் முத்து மீனாக்கிட்டையும் சொல்லுதாங்க. இவங்க எல்லோரும் இதை கேட்டுட்டு, என்ன பாட்டி இப்படி சொல்லுது இந்த ரோகிணி அப்படிங்கிறாங்க. டே பேரையும் மாற்றி சொல்லியிருக்கா, இப்போ இதை என்னடா பண்ணலாம், நீ ஒரு சின்ன பையனை வளர்க்கணும்னு விட்டுருக்கியா, அவனோட அம்மையாகவே இருந்திருக்காள, இது பார்வதிக்கு இறந்த விஷயம் தெரியும்னு இருக்கா அப்படிங்கும்போது, பார்வதிக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்வதி அத்தைகிட்ட ஃபோன் பண்ணி முத்து கேட்குற, அத்தை உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கேன், ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கும்போது, முத்து என்னச்சுன்னே தெரியல, அது நான் தான் ஒரு ஐடியா கொடுத்து உங்கள் பாட்டிகிட்ட சொல்லி வீட்டில் போய் நான் அசுக்காத பேசி உள்ளதை சொல்லிடுமா, ஒவ்வொரு பொய்யாக சொல்லிக்கிட்டு இருக்காத, அதை மறைக்கிறதுக்கு நீ 1000 பொய் சொல்ல வேண்டியிருந்தா லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அந்த பிள்ளைக்கு யாரும் கிடையாத மாதிரி தான், அவங்க அம்மா பாவம், யாருமே இல்லாது தான் அவங்களோட அருமை தெரியும். அதனால் அந்த பிள்ளைய மன்னிச்சு சேர்த்து வாழ சொல்லுங்கண்ணே. நீங்கள் 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து பக்குவமாக நீங்கள் எடுத்துக்கூறி மனோஜையும் அந்த ரோகிணியும் சேர்த்து வைங்க, ஐயோ பாவம் அப்படிங்கிறாங்க. நான் என்னது சொல்லணும்னு தெரியலத்த. அதுபோக எங்கள் அம்மா ஏற்கனவே சிலங்க கட்டியிருப்பாங்க. இப்போ இந்த செய்தியை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. மனோஜ் வந்து உங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா பேச்சை தவிர வேறு யார் பேச்சும் கேட்க மாட்டான். அப்படிங்கிறனால வாழவானா என்னென்ன ஒன்றும் தெரியல அப்படிங்கும்போது, டே முத்து உங்கள் பாட்டியை கூட்டி வீட்டுக்கு போங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ விஜயா மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா கதையுமே சொல்லுதாங்க. விஜயா இதை கேட்டுட்டு நுப்பாட்டுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ரோகிணி என்னடி நினச்சிட்டு இருக்க, நீ வந்து வாழ்க்கையை எங்கிட்ட மறைச்சிட்டு வந்து இங்கே இருப்பேன், நாங்கள் நீ மறுமூளை ஏற்றுக்கணுமா சொல்லிட்டு வாடி வெளியே அப்படின்னு சொல்லி 4 இழுப்பு இழுத்து வெளியே போ
அப்படிங்காங்க. இதை கேட்ட அத்தை அப்படிங்க, அத்தையா போனா போ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் வந்து ஒரு பேச்சுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். டேய் மனோஜ், அவளை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்லுது காதில் விழல, ஒழுங்காக கிளம்பி போ அப்படிங்கிறாங்க ரோகிணியை பார்த்து. இனி என்ன நடக்கும் ரோகிணி வாழ்க்கையில்? ரோகிணி மனோஜ் கூட இணைஞ்சு வாழ்வாங்களா? மனோஜ் மனம் மாதிரி ரோகிணி ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.